சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 15ஆம் தேதி. நாம் செய்த நீதியின் கிரியல் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலே நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். தேவனுடைய ஆவி ஒரு அசுத்தமான மற்றும் தீட்டான சரீரத்துக்குள் வருவதற்கு முன்பதாக அது சுத்திகரிக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒருவன் தன் பாவங்களுக்காக மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த கிரியையின் மீது விசுவாசம் வைக்கும்போது அவன் மன்னிக்கப்படுகிறான். பிறகு தானாகவே தேவனுடைய ஆவி அவனுடைய ஆவிக்குள் வருகிறது. இந்த செயல்முறைதான் மறுபிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி அழைக்கப்படுகிறது? அது நடக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் 3 விதமான மேல் நோக்கிய மாற்றத்திற்கு உள்ளானதால் அது எனக்கு தெரியும். பாவத்தால் நான் 3 விதமான கீழ்நோக்கிய நிலையில் இருந்தேன். மரித்த ஆவி, இருள் நிறைந்த ஆத்மா மற்றும் அசுத்தமான சரீரம், இவைகளோடு நான் காணப்பட்டேன். எனவே இப்போது நான் மறுபடியும் பிறந்ததால் 3 விதமான மேல் நோக்கிய மாற்றத்திற்கு உள்ளானேன். என் சுத்திகரிக்கப்பட்ட ஆவிக்குள் தேவ ஆவி வருவதன் மூலம் நம்முடைய அசுத்தமான சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக மாறுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். இவ்வளவு நாள் அசுத்தமாக இருந்த என் சரீரம் இப்போது தேவனுடைய ஆலயம். என்னே ஒரு அதிசயம், என்னே ஒரு மறுரூபம். என்னுடைய அதே கைகள், அதே கால்கள் மற்றும் அதே நாக்கு. ஆனால் இனி நான் அவற்றை தீட்டுப்படுத்த மாட்டேன். முன்னே என் நாக்கு, என் உதடு, என் கண்களும் தங்களுக்கு விருப்பமானதை செய்தது. இதனால் நான் தொடர்ந்து தீட்டுப்பட்டேன். நான் இப்போது செய்ய விரும்புவது தேவனை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவரை பெருமைப்படுத்தவுமே. இதே கைகளால் நான் என் உடன் சகோதரருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். இதே நாவினால் என் தேவனை துதிக்க விரும்புகிறேன். என் சரீரம் இப்போது தேவனுடைய ஆலயம். தேவன் எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்ததால் என் இருள் நிறைந்த ஆத்மா இப்போது ஞானம் பெற்ற ஆத்மாவாக மாறியிருக்கிறது. தெய்வீக ஞானம் வருவதற்கு முன் நாம் பிற இழிவான புத்தகங்கள் மீதான எனது மோகம் என்னை ஆட்கொண்டது. இது போன்ற விஷயங்களுக்காக என் கண்கள் திறந்திருந்தது. தேவனுடைய வார்த்தையில் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் இப்போது என் ஆத்மா தெளிவடைந்தவுடன் தேவனுடைய வார்த்தையின் மீது, தேவனுடைய வீட்டின் மீது ஒரு புதிய அன்பை காண்கின்றோம். இப்பொழுது எதிரிகளிடம் கூட அன்பை காட்டுகிறேன். இனம் பேதம் இனி இல்லை. மலையாளி தமிழன் என்று இல்லை, வெள்ளைக்காரன் கருப்பன் என்று இல்லை. நாம் அனைவரும் ஒன்று. என் மரித்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியாகிறது. எப்படி? இப்போது நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். நான் தேவனிடம் பேசுகிறேன், அவர் என்னிடம் பேசுகிறார். அவருடைய சமூகத்தை நான் அனுபவிக்கிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறார். நான் அவரை நேசிக்க முடியும். நான் அவரை பின்பற்றவும் அவருக்கு கீழ்ப்படியவும் முடியும். தேவனுடைய ஆவி என் ஆவிக்குள் வந்து என்னை மும்மடங்கு புதிய மனிதனாக மாற்றுவதுதான் மறுபிறப்பின் அனுபவம். என் அசுத்தமான சரீரம் தேவனுடைய ஆலயமாகிறது. என் இருள் நிறைந்த ஆத்மா ஒரு ஞான ஆத்மாவாக மாறுகிறது மற்றும் மரித்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியாகிறது. மறுபிறப்பு என்றென்றும் ஜீவனுடன் இருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறது. நான் என்றென்றும் ஜீவிப்பேன் என்பதை இப்போது நான் உறுதியாக அறிந்திருக்கிறேன். அழியாத பரலோக நித்திய சரீரத்துடன் நான் என்றென்றும் என் தேவனோடு ஜீவிப்பேன். அது மட்டுமல்ல, பரலோக ராஜாவுடன் அவருடைய உடன் ஊழியராகவும் இருப்பேன்.